திமுகவில் இணைந்த அதிமுகவின் முக்கிய தலை. அதிர்ச்சியில் எடப்பாடி. அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் டெல்டா மாவட்டத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவருமான வைத்திலிங்கம் இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் அதிகாரப்பூர்வமாக திமுகவில் இணைந்தார். அவருடன் அதிமுக மற்றும் ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த சுமார் 10,000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் திரளாக வந்து திமுகவில் இணைந்தது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிலிப்பட்டியில் நடைபெற்ற இந்த பிரம்மாண்ட இணைவு விழாவில் தனது பலத்தை நிரூபிக்கும் வகையில் மிகப்பெரிய ஆதரவாளர்கள் பட்டாளத்துடன் வைத்திலிங்கம் மேடையேறினார். இந்த மாபெரும் வரவேற்பை கண்டு வியந்து போன முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வைத்திலிங்கத்தை புகழ்ந்து தள்ளினார். நான் எதிர்பார்த்ததை விட அதிக வேகத்துடனும் அர்ப்பணிப்புடனும் வைத்திலிங்கம் செயல்படுவார் என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டுள்ளது என்று பாராட்டிய அவர், வைத்திலிங்கம் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வந்திருப்பதாக குறிப்பிட்டார். எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா காலத்தில் விசுவாசமாக பணியாற்றிய அவருக்கு தற்போதைய அதிமுகவில் சுயமரியாதை கிடைக்காத இயக்கம் இருந்ததாகவும், இனி திராவிட மாடல் ஆட்சியில் அவர் சிறப்பாக பணியாற்றுவார் என்றும் ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்தார். வைத்திலிங்கத்தின் இந்த அதிரடி வரவு மற்றும் முதலமைச்சரின் பாராட்டு ஆகியவற்றால் வரும் சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு போட்டியிட சீட் உறுதியாகிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுகவில் இணைந்த உடனே தலைமையின் நம்பிக்கையை பெற்று அவர் முன்னிலைப்படுத்தப்படுவது ஒருபுறம் திமுகவினரிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தினாலும், ஒரத்தநாடு மற்றும் டெல்டா பகுதி திமுக உடன்பிடிப்புகள் மத்தியில் ஒருவித அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது. கட்சிக்காக நீண்ட காலம் உழைத்தவர்களை தவிர்த்து மாற்று கட்சியிலிருந்து வருபவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறதோ என்ற ஆதங்கம் உள்ளூர் திமுக நிர்வாகிகள் சிலரிடையே புகைச்சல் கிளப்பியுள்ளது. மேலும் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் சேலம் மாவட்டத்தில் அதிமுகவிலிருந்து விலகி முக்கிய நிர்வாகிகள் திமுகவில் இணைந்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக சேலம் ஆத்தூர் தொகுதியின் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரன் இன்று அதிகாரப்பூர்வமாக திமுகவில் இணைந்தார். சேலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட செயலாளர் சிவலிங்கம் முன்னிலையில் மாதேஸ்வரன் தன்னை திமுகவில் இணைத்து கொண்டார். அவருக்கு கட்சி நிர்வாகிகள் சால்வை அணிவித்து வரவேற்பு அளித்தனர். முன்னதாக அதிமுகவின் முக்கிய பொறுப்பில் இருந்த மாதேஸ்வரன் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுகவில் இருந்து விலகி அமமுக சார்பில் போட்டியிட்டார். பின்னர் மீண்டும் அதிமுகவில் இணைந்த அவர் தற்போது அந்த கட்சியில் இருந்து விலகி திமுகவில் இணைந்துள்ளார். தேர்தல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் ஆத்தூர் பகுதியில் இந்த கட்சி மாற்றம் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. மேலும் எடப்பாடி பழனிசாமியின் சொந்த மாவட்டத்தைச் சேர்ந்த அதிமுக முன்னாள் எம்எல்ஏ திமுகவில் இணைந்துள்ளது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கி வருகிறது. இன்னும் சில மாதங்களில் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள், தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளன. இதற்கிடையே மாற்று கட்சிகளில் இருந்து கட்சி தாழ்வும் நிகழ்வுகளும் அதிகமாக நடந்து வருகின்றன. அந்த வகையில் ஆளும் திமுகவுக்கு அதிமுகவைச் சேர்ந்த நிர்வாகிகள் தாவி வருகின்றனர். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொந்த மாவட்டமான சேலம் மாவட்டத்தில் அதிமுகவில் இருந்து விலகி முக்கிய நிர்வாகிகள் திமுகவில் இணைந்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக சேலம் ஆத்தூர் தொகுதியின் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரன் இன்று அதிகாரப்பூர்வமாக திமுகவில் இணைந்துள்ளார். முன்னதாக அதிமுகவில் முக்கிய பொறுப்பில் இருந்த மாதேஸ்வரன் 2011 முதல் 2016 வரை ஆத்தூர் தொகுதி சட்டசபை உறுப்பினராக செயல்பட்டார். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுகவில் இருந்து விலகி அமமுகவில் இணைந்து அக்கட்சி சார்பில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். இந்த நிலையில் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் இருந்த நிலையில் தற்போது அதிமுக பாஜக மீண்டும் இணைந்துள்ளதாக ஓபிஎஸ் தனித்து நிற்கிறார். இதனிடையே அவர் திமுக அமைச்சர் சேகர் பாபுவை சந்தித்தது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டசபை தேர்தலுக்காக அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தயாராகி வருகிறது. கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு, பிரச்சாரம், வேட்பாளர் விருப்ப மனு என பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரிந்த அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் இணைந்துள்ளதால் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம்
தனித்து விடப்பட்டுள்ளார். அதிமுக பாஜக அங்கம் வகிக்கும் என்டிஏ கூட்டணியில் பாமக அமமுக உள்ளிட்ட கட்சிகள் இணைந்துள்ள நிலையில் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இந்த கூட்டணிக்கு வந்தால் நன்றாக இருக்கும் என்று கூறியுள்ளார். 2026 சட்டசபை தேர்தலுக்காக சிறிய கட்சிகள் உள்பட அனைத்து கட்சிகளும் கூட்டணியில் இருக்கும் நிலையில் ஓபிஎஸ் மற்றும் தேமுதிக மற்றும் இன்னும் எந்த கூட்டணியிலும் சேராமல் தனித்து நிற்கின்றன. இவர்கள் இருவரும் விஜயின் தாவேகா கூட்டணியில் இணைவார்களா என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது. அதே சமயம் தன்னுடன் அதிமுகவில் இருந்து விலகிய சில முன்னாள் அமைச்சர்களுடன் தனியாக அரசியல் செய்து வந்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஷாக் கொடுக்கும் வகையில் அவருடன் இருந்தவர்கள் திமுகவில் இணைந்துவிட்டனர். மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் ஆகியோர் திமுகவில் இணைந்த நிலையில் ஓபிஎஸ் அணியில் இருந்த குன்னம் ராமச்சந்திரன் அரசியலை விட்டு விலகுவதாக அறிவித்துள்ளார். இதனால் அவர் அணியில் இருந்து முக்கிய பிரபலங்கள் அனைவரும் பிரிந்துவிட்டனர். இதன் காரணமாக ஓ பன்னீர்செல்வம் அடுத்து என்ன செய்ய போகிறார் என்பது குறித்து பெரிய எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில் இன்று திமுக அமைச்சர் சேகர் பாபுவை சந்தித்து 15 நிமிடங்கள் வரை பேசியுள்ளார். இந்த சந்திப்பு தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சபாநாயகர் அப்பாவு அறையில் நடைபெற்ற இந்த சந்திப்பு ஓபிஎஸ் திமுகவில் இணைய உள்ளாரா என்ற கேள்வியை பலமாக எழுப்பியுள்ளது. இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கப்பட்டு வரும் பிப்ரவரி 2ஆம் தேதியுடன் 2 ஆண்டுகள் நிறைவடைந்து 3ஆம் ஆண்டு தொடங்குவதை முன்னிட்டு பனையூர் தலைமை அலுவலகத்தில் உற்சாகமான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. அன்றைய தினம் வேட்பாளர் பட்டியல் வெளியாக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி நடிகர் விஜய் தனது அரசியல் கட்சியை அறிவித்தார். தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள கட்சி தயாராகி வரும் நிலையில் இந்த தொடக்க விழா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தேர்தலுக்கான முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலை அன்றைய தினம் விஜய் வெளியிடுவார் என்ற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரத்தில் பலமாக உள்ளது. கட்சி தலைமை ஏற்கனவே 234 தொகுதிகளுக்கும் விருப்ப மனுக்கள் மற்றும் உத்தேச பட்டியலை தயார் செய்துள்ளது. இருப்பினும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பிப்ரவரி 2இல் இருக்குமா அல்லது பிப்ரவரி மத்தியில் நடத்தப்பட உள்ள நேர்காணலுக்கு பிறகு இருக்குமா என்பது குறித்து இறுதி முடிவு விஜய் வசம் உள்ளது. பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் என்பது தாவேகாவின் கொள்கைகளில் ஒன்று. எனவே முதல் கட்ட பட்டியலிலே குறிப்பிடத்தக்க பெண்களின் எண்ணிக்கை வேட்பாளர்கள் இடம்பெற வாய்ப்புள்ளதாக கட்சி நிர்வாகிகள் தெரிவிக்கின்றன. 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவின் போது இந்த சின்னத்தை அதிகாரப்பூர்வமாக தொண்டர்களிடம் கொண்டு செல்லும் விதமாக சின்னம் குறித்து சிறப்பு பிரச்சார பாடலோ அல்லது காணொலியோ வெளியிடப்படலாம். கடந்த ஆண்டு பனையூரில் அம்பேத்கர் மற்றும் பெரியார் சிலைகளை திறந்து வைத்தபோது இந்த ஆண்டும் சில முக்கிய கொள்கை அறிவிப்புகளை விஜய் வெளியிடுவார் என தெரிகிறது. பிப்ரவரி 2 விழாவிற்கு பிறகு மாநிலம் தழுவிய அளவில் விஜய் தனது இறுதி கட்ட பிரச்சார பயணத்தை தொடங்க திட்டமிட்டுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலை வெற்றி திருவிழாவாக மாற்ற துடிக்கும் தாவேகா தொண்டர்களுக்கு வரும் பிப்ரவரி 2ஆம் தேதி ஒரு மிக முக்கியமான நாளாக அமையப் போகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.